அமேசான்ல இருந்து இந்த மாதிரியான ஸ்லைம் கிட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்லைம் நான் வந்து பாக்குறேன். பாருங்க கைஸ், இந்த ஒரு ஸ்லைம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வாவ், சத்தம் மாதிரியே இருக்குது இது பாக்குறதுக்கு. அப்படியே இந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்லைம் அப்படியே ரெட் கலர்ல வந்து மாறிடுச்சு. அடேங்கப்பா, இவ்வளவு வந்துருச்சு. ஐயோ, ஓவரா சேர்த்துட்டோமே. என் கையெல்லாம் ரத்தம் அந்த மாதிரி செவேன்னு ஆகி போயிடுச்சு. கொட்டுவோம் நம்ம இஷ்டத்துக்கு. ஐயோ, இவ்வளவு கொட்டிட்டோமே. கொஞ்சோண்டு ப்ளூ கலர் ஆட் பண்ணுவோம். அடேங்கப்பா, இத பாக்குறதுக்கு ஸ்லைம் மாதிரியே இல்ல, வேற என்னமோ மாதிரி இருக்குது. ஏங்க, நம்ம குட்டி குட்டியா போட்ட பால்ஸ் எல்லாம் வளருதுங்க. இங்க பாருங்க, இவ்வளோண்டுதாங்க இருந்தது இந்த ஒரு பால்ஸ். ஆனா இப்ப பாருங்க கைஸ், வளருது தாத்தா பெருசுக்கு. சோ இங்க கொடுத்துருக்கிற பால்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்பிஎஸ் பால்ஸ் ஆட்டு இருக்குது. ஸ்லைம் வந்துட்டு ஒரு தண்ணி மாதிரி சப்ஸ்டன்ஸ் தானே. சோ அதனால நம்ம இதுக்குள்ள ஆர்பிஎஸ் பால் போட்டோடனே வளர ஆரம்பிச்சிருது. சரி, இந்த ஒரு ஸ்லைம் வந்துட்டு நம்ம வச்சு பண்ண சேட்டை போதும். இப்ப நம்ம வந்து அடுத்த ஸ்லைம்ல என்ன பண்ண முடியுதுன்னு பாக்கலாம். ஸ்லைம் வந்து ஒரு ஓரமா இருக்கட்டும். சோ இதுவுமே வந்துட்டு இன்னும் கைப்படாத ஒரு ஸ்லைம், அப்படியே சும்மா தண்ணி மாதிரி இருக்குது. இந்த ஒரு பாட்டிலுக்குள்ள ஸ்லைம் இருக்குதா இல்லையானே தெரியல. தொட்டு பார்த்ததான் நமக்கே வந்து தெரியுது ஸ்லைம் இருக்குதா இல்லையான்ட்டு. இப்ப நம்ம இதுல இருக்கக்கூடிய ஸ்லைம் அப்படியே வெளியில எடுத்துருவோம். இதுல முதல்ல எல்லாமே கொஞ்சம் அளவா வந்துட்டு ஆட் பண்ணுவோம். போன ஸ்லைம் மாதிரி எல்லாம் அதிகமா போட வேணாம், கொஞ்சம் அளவா இதுல போட்டு பயங்கரமா பண்ணுவோம். ஆனா வந்துட்டு இதை பாக்குறதுக்கு அப்படியே ஒரு வாட்டர் பால் மாதிரி இருக்குதுங்க. இது அவ்வளோ டிரான்ஸ்பரன்சியா அப்படியே சூப்பரா வந்துட்டு இருக்குது. அவனை பிரிச்சு ரோல் பண்ணிட்டு பார்ப்போம். சரி, ஓகே. இப்ப நம்ம இதுக்குள்ளயும் வந்துட்டு கலர் வந்து ஆட் பண்ணலாம். இது கிரீன் கலர் நினைக்கிறேன். இது நம்ம வந்து ஆட் பண்ணுவோம், கிரீன் கலரை. போதும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். கைஸ், நீங்க பாருங்களேன், ஸ்லைம் ஃபுல்லா அந்த கிரீன் கலர் வந்து அப்படியே பரவிடுச்சு. அப்படியே இந்த டேபிள் மேல இருக்கக்கூடிய கிரீன் கலரே அப்படியே நம்ம வந்து ஸ்லைம் வச்சு உறிஞ்சிருவோம். ஆனா வந்து சூப்பருங்க இந்த ஒரு ஸ்லைம். நம்ம எப்பயுமே வந்து நமக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் ஸ்லைம் தான் நம்ம வந்து வாங்குவோம். நம்ம வந்து ஸ்லைம் வந்து கலர்னா வந்து மிக்ஸ் பண்ணலாம் முடியாது. பட் இந்த ஒரு ஸ்லைம் வந்துட்டு நம்மளே வந்து நமக்கு பிடிச்ச கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கலர்ஸுமே வந்துட்டு இந்த ஒரு ஸ்லைமோட நமக்கு வந்து சூப்பரா வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ இவங்க வந்துட்டு இதுல 3 கலர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இன்னும் அதிகமா அது கலர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்ம போயிட்டு கடையில ஃபுட் கலர் வாங்கிட்டு இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். தீஞ்சிருச்சு. ஆனா இவ்வளவு பெரிய செயின் மாதிரி வந்துருச்சு கைஸ். நமக்கு அப்படியே பாம்பு கலர்ல இருக்குது. இதுல நம்ம வந்துட்டு கொஞ்சம் அளவாவே வந்துட்டு இந்த ஒரு ஆர்பிஎஸ் பால்ஸ் வந்து கொட்டலாம். போன தடவை மாதிரி பண்ண வேணாம், போதும். இதே வந்து நல்லா பெருசாகும். நிறைய பால்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். கொஞ்சோண்டு மட்டும் கிளிட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம், இல்லாட்டி இதுல வந்துட்டு ஷைனிங் லுக் வந்து கொடுக்காது. போதும். அங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தூங்கிடுவோம். எனக்கா எல்லா கிளிட்டர்ஸும் வந்து ஒரே இடத்துல இருந்துருக்கு காட்டி, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க தூங்கிடுவோம், மசாலா தூவுற மாதிரி. சரி, இங்க பாருங்க இந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி ஜொலிக்குது அப்படின்ட்டு. வாவ், சூப்பரா இருக்குது கைஸ். இது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்ப நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம், இதையும் நம்ம வந்து ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மீதி ஃபுட் கலர்ஸையும் வந்து ஆட் பண்ணி விட்டுருலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு கலந்த கலவையா இந்த ஒரு ஸ்லைமை நான் மாத்த போறேன்.
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏய் அண்ணா வெளியில வா என்னங்க இது? அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த ஒரு ரெட் கலர் ஃபுல்லாவே முடிஞ்சது. நல்லா மிக்சிங்க போட்டு ஃபுல்லா ரெட் கலர்ல மாறிடும். ரெட் டிராகன் மிருகத்தை எழுப்பி கோபத்தை கிளப்பி ரெட் கலர்ல ஆகும்னு பார்த்தா ரெட்டும் கிரீனும் சேர்ந்து கருப்பு கலர் மாதிரி ஆயிடுச்சு. சரி இப்ப நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் கிரீனையும் ப்ளூவையும் சேர்த்துருவோம். அவ்வளவு நல்லா சுக்கரையும் சேர்த்துருவோம். வச்சு என்ன பண்ண போறோம்? போ எல்லாம் வெளியில வா அப்படிதான் அப்படியே நம்ம கூட ப்ளூவையும் சேர்த்துருவோம். வருது அட விலகு வேங்கை வெளியே வருது. அவ்வளவுதான் எல்லா ஃபுட் கலருமே தீர்ந்துருச்சு. இங்க பாருங்க 3 பாட்டிலுமே எம்டி. ஐயோ டேபிள் ஃபுல்லா என்னமோ கொட்டின மாதிரி இருக்குது. சொல்றதுக்கே அருவருப்பா இருக்குது. பாக்குறதுக்கு ஸ்லைம் மாதிரியே இல்ல. டேபிள் மேல ஆயிடுச்சு. கிளிட்டர்ஸ் பால்ஸ் எல்லாம் இதை நம்ம வந்து விளையாடி முடிச்சு நல்லா சோப்பு போட்டு நம்ம கையை கழுவிடணும். இந்த ஃபுட் கலர்லாம் வேற வெளியில வந்துட்டு இருக்குது. நம்ம இதை வந்து கலர்ஸ் எல்லாம் சேர்க்காம அப்படியே டிரான்ஸ்பரண்டாவே விளையாடிட்டு போயிருந்துருக்கலாம். அதுவே நல்லா இருந்திருக்கும். கலர்ஸை சேர்த்து கேவலமா ஆயிடுச்சு. இது சேர்த்துருக்கிறது ஒரு கலரையாவது சேர்த்துருக்கணும். நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சேர்க்கணும்னு சேர்த்து கடைசியில என்னவோ மாதிரி இது பாக்குறதுக்கு. இந்த ஸ்லைம் வந்து இந்த கலரை வந்து உரிய மாட்டேங்குது. பால்ஸ் எல்லாமே அதிகமா இருக்குதுங்க. பாருங்களேன் எவ்வளோ கலர் வருதுன்ட்டு. ஐயா என் கையெல்லாம் பச்சை கலர்ல ஆயிடுச்சு. இதோட நம்ம இந்த விளையாட்டை முடிச்சுக்குவோம். இன்னும் ஒரு டப்பா மட்டும் டிரான்ஸ்பரண்டா அப்படியே இருக்குது. இதை நம்ம வந்து வீடியோ எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா விளையாட்டுக்கு எடுத்து வச்சுக்கேன். இது வந்துட்டு அப்படியே தூக்கி போட்டு வேண்டியதுதான். நல்லாவே இல்ல. இந்த கலரை பார்த்தா விளையாடணும்னு தோணுமாங்க யாருக்காச்சும்? டிக்குது. ஐயோ வெள்ளை ஊடி மாதிரிலாம் பச்சையா ஆயிடுச்சு. சாய் இங்க பாருங்க இது எப்படி இருக்குதுன்ட்டு. வரும்போதுதான் அந்த மாதிரி வந்தது. நம்ம கையில வந்து நம்ம எல்லாத்தையும் கலக்கவும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? 2 டப்பால டிவைடு பண்ணிடுவோம். எனக்கு ஒரு டப்பா கூட அடங்க மாட்டேங்குது. 2 டப்பால டிவைடு பண்ணிட்டு நம்ம போய் டஸ்ட்பின்ல போட்டு வேண்டியதுதான். இதை வாங்குறதுக்கு வாங்காமே இருந்திருக்கலாம் மாட்டிருக்குது. அமுகு டுமுகு அமால் டுமால் டப்பால் அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமால் டுமால்